திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் மீட்டோன்ஸ். பென் 10 காமிக்ஸோட முந்தைய எபிசோட்ல டெரா ஸ்பீசிஸோட குயினை சர்பண்ட் புடிச்சிட்டு போக பென் அவங்கள காப்பாத்துறதுக்காக பிளம்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க போறான். அவங்க டெரா ஸ்பீசிஸா அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இப்போ என்னமோ புதுசா வந்து அவங்க தான் கடலை எத்தனால காப்பாத்திருக்கான்ற மாதிரி சொல்றேன். சர்பண்ட் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எங்களுக்கு வேணும். நீ சொல்றதை மட்டும் வச்சு எங்களால உதவி செய்ய முடியாது. ஆதாரம் கொண்டு வா, மேற்கொண்டு பாப்போம்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சிரானுங்க. பென்னும் குவென்னு கெவின் ரூக்கோட உதவி மூலமா அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற எபிசோட தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முந்தைய எபிசோடுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹியூமன்ஸ் சர்பண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு டெரா ஸ்பீசிஸை கடல்ல இருந்தே நீக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த வீடியோக்கான MLX 15. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். பிளம்மர்ஸோட ஹெட் குவார்டர்ல அவங்க கேட்ட மாதிரி சர்பண்ட் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வேலை செய்யறான்ற ஆதாரத்தை பென்னு கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்துட்டு பிளம்மர்ஸ் உதவி செய்ய முன் வராங்க. ஆர்டிக் ஓஷன் ஒரு பகுதியில தான் குயினை அடைச்சு வச்சிருக்கான விஷயம் தெரிஞ்சு போச்சு. கூட பாதுகாப்புக்கு சில ஆட்களும் இருக்காங்க. இப்போ பிளான் என்னன்னா 2 பிளம்பர் ஷிப்ல ஆளுக்கு ஒரு டீமா போயிட்டு ஒரு டீம் உள்ள போயிட்டு குயினை காப்பாத்துவாங்க, இன்னொரு டீம் பேக்கப்ல வெளியே நிப்பாங்க. எல்லாரும் பிளான் படி அவங்கவுங்க வேலையை தெளிவா செய்யுங்க. யாரும் எது இங்க சொதப்பிடாதீங்க. யார் எங்க நிக்கிறா, பாதுகாப்புக்கு ஆள் எங்க இருக்கு, ஷிப் எங்க ரோந்து வருதுன்னு எல்லா கண்காணிப்பையும் தெளிவா செஞ்சுட்டு முன்னெச்சரிக்கையா தான் இங்க உள்ள போறாங்க. பென்னு லோர்லே கெவின் கூட கொஞ்சம் பிளம்பர்ஸ் எல்லாம் ஒரு டீமாவும் குவென்னு கீலர் ரூக்கு இவங்கெல்லாம் ஒரு டீமாவும் ஒரு பக்கமா இருக்காங்க. கிராண்ட்பா மேக்ஸ் கூட அங்கதான் இருக்காப்ல. குயினை அடிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்ததும் பென்னு மெதுவா கயிறை போட்டு கீழே இறங்குறான். குவென்னு கிட்ட இங்க நடக்கிறத ஷூட் பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் இறங்குறான். மெதுவா மத்த ஆட்களும் இறங்க அங்கங்க சில சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பென்னு ஷாக் ஸ்காட்சா மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு பொளந்து கட்டுறான். சுத்தி முத்தி அங்க இங்க 2 பேரு 3 பேரு இப்படிதான் இருக்காங்களே தவிர ஒரு ராணியை அடிச்சு வச்சிருக்கானுங்க, இவ்வளவு பாதுகாப்பு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் கிளம்புது. அவனை அடிச்சு போட்டு இங்கிட்ட அங்க சுத்தினாலே ராணியை கண்டுபிடிச்சிடானுங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா வெளியே அந்த பாதுகாப்பு கப்பலெல்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆர்மி தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பிளம்பர்ஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் இங்க வந்து பார்த்தா அங்க 2 பேர் இங்க 3 பேருன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் இங்க இருக்கானுங்க. இதுவே ஒரு பக்கம் சந்தேகமா இருக்க வெளியில இருக்கிற டீம் ஷிப்பை செக் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஹாலோகிராம், உண்மையான கப்பல்கள் கிடையாது. இப்பதான் அவனுக்கு புரியுது இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. பென்னு ராணியை பார்த்து எங்க இருந்து எவனுமே காணா, பூரா எல்லாம் காலியா கிடக்கு, எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்க அவங்க எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது, எப்ப பார்த்தாலும் டெய்லியும் வந்து சூறாவளி காத்து மட்டும் தான் என் காலை கேட்குமே தவிர நான் வேற எதுவும் கவனிக்கல. ஆனா நீங்க வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஏதோ ஒரு இன்ஜின் சத்தம் கேட்ட மாதிரி ஞாபகம், ஒருவேளை சர்பண்ட் அதுல கிளம்பி இருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்ல ரூக் அங்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்போ செவரோட இடுக்குல எல்லாம் வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் இருக்கான்னு பார்த்தா பூரா இடத்துலயும் இருக்கு. இது ஒரு ட்ராப். சர்பண்ட் விளக்கமா விலங்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டான். யாரும் இங்க இருக்காதீங்க, எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க, குயினை மோத காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கிடைக்கிற வழியெல்லாம் பிச்சிட்டு போக இவங்க கடல்ல குதிக்கிறதுக்கும் அந்த வெடிப்பு வெடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. எப்படியோ கடல்ல குதிச்சு பூரா பேரும் உயிரை காப்பாத்திக்கிறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல பப்ஸா வேண்டியது பஸ்பமாக வேண்டியது தப்பிச்சிட்டாங்க. இப்போ சர்பண்ட் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா தன் ஆட்களை கூட்டிட்டு டெரா ஸ்பீசிஸ்க்கு வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு ஒரு பிளான் வேணும். இங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னு குவென்னு மட்டும் தான். இவங்களால எல்லாரையுமே கூட்டிட்டு போக முடியாது. இப்ப நடந்த வெடி விபத்துல பிளம்மர்ஸோட ஷிப்ஸ் உட்பட எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு. சோ இவங்க மட்டும் போலான்னு சொல்லிட்டு பென்னு குவென்னு லோர்லை கெவின் ரூக் முதல் கட்டமா பேசிட்டு கிளம்புறாங்க. டெரா ஸ்பீசிஸ் மத்த நகரங்கள் மாதிரி ஈஸியெல்லாம் உள்ள வந்துட முடியாது. அதுக்குன்னு வெளியே ஒரு ஷீல்டு இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம எப்படியாவது அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஷீல்டோட பாதுகாப்பும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. சர்பண்ட் ஒரு பக்கம் விவரமா டெரா ஸ்பீசிஸோட இன்ஜின் ரூம் கூட வந்துடுறான். சோல்ஜர்ஸ் அவனுங்க மட்டும் ஒரு பக்கம் சுட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு காற்றோட மாற்றம் வந்து அடர்த்தி ஆகுது. ஷீல்டு முடிய போற நிலையில கிட்டத்தட்ட நம்ம பசங்க வந்துட்டாங்க. லோரிலை தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஷார்க்கு டால்பின்ஸ்க்கு எல்லாம் உதவி கேட்க அதுங்களை கண்ட்ரோல் எடுத்து மொத்த டீமையும் போட்டு அடிச்சு நொறுக்குறா. பென்னு பிக்ஜலா மாதிரி ஒரு ஷிப்பை கைப்பற்றும் போது உள்ள அங்க ஸ்கிரீன்ல கவுண்டவுன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. டெரா ஸ்பீசிஸ் மக்களை அழிக்கிறதுக்காக அந்த சிட்டிக்கே வந்து பாம் வச்சிருக்கான் சர்பண்ட். டெரா ஸ்பீசிஸை அழிக்கணும் அப்படின்றத இவனோட முழு நோக்கமாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல பிளான பார்க்கும்போது கூட பென் அதை தான் பார்த்திருப்பான். லோர்லை பார்த்துட்டு போட்டு பதறா, நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, எங்க தலைவர் எல்லாம் உள்ளே போயிருப்பாப்ல அப்படின்னு சொல்லி சோல்ஜர் சொன்னதும் குவென்னு கிட்ட ஒரு ரெக்கார்டர் ஒன்று இருக்கும். அதை வாங்கிட்டு பூராத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே சர்பண்டோட ஷிப்லயே சிட்டிக்கு வந்துடுறாங்க. இங்க நடக்கிற பூரா விஷயத்தையுமே ரெக்கார்டிங் இல்ல, ஸ்ட்ரெயிட் கிராண்ட் பாக்கு லிங்க் பண்ணி லைவாவே ஓடுது. நான் கூட ஏதோ ரெக்கார்ட் தான் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். கடைசியில் vlog போல. இத்தனை நாளா யாரு என்னன்னு தெரியாம மறைமுகமா இருந்தவங்க இப்படி ஒரு சிட்டி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீ வீடியோ எடுத்து போட்ட அப்படின்னா பூரா பல்கும் தெரிஞ்சு போகும், இது பிரச்சனையா வராதான்னு சொல்லி கிராண்ட் பா கேட்க உண்மைதான், ஆனா இத்தனை நாளா இவங்க யாருக்காக ஃபைட் பண்ணாங்க, எதுக்காக இருந்தாங்கன்றது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் கடலையும் கடல் சார்ந்த பகுதிகளையும் இவங்க தான் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம் சர்பண்ட், அவனுக்கு பண்ணி சில மனுஷங்களும் இருக்காங்க. இது நான் பென் டெனிசன் ஒளிப்பதிவுக்காக நேரடியா பேசுறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வரப்போற அங்க எங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறாங்க, அடிச்சு நொறுக்குறாங்க. அங்க எங்க தேடி இன்ஜின் ரூம் கண்டுபிடிச்சிடறாங்க. உள்ளதான் சர்பண்ட் இருக்கான். பென் டைமண்ட் ஹெட்டா மாதிரி பூரா பையிலையும் அரெஸ்ட் பண்ணி சீல் பண்ணிடுறான். இருந்தாலும் சர்பண்டுக்கு வாய அடங்கல. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நீங்க சீல் பண்ணாலும் இந்த பாம்பு வெடிக்க தான் போகுது. நீ நான் உட்பட பூரா பையிலும் இந்த சிட்டியோட சேர்ந்து தர மட்டமாக போறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. ஆக்சுவலா சொல்லணும்னா 10ன்றது என்னோட லக்கி நம்பர்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்து ஃபுல்லா டைமண்டால சீல் பண்ணிட்டு கடல்ல தூக்கி போட்டுதான். ஆழ்கடல்ல போனதுனால பெரிய பாதிப்பு வந்து தவிர்க்கப்பட்டது. சர்பண்டையும் அவன் பண்ண குத்தத்துக்காக புடிச்சிட்டு போயிடறாங்க. 2 நாள் கழிச்சு கப்பல்ல லோரிலையும் பென்னும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்ன அப்படின்னு
அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் ராணிக்கு தெரிஞ்சிச்சு. இம்புட் நல்லா உலகத்தை காப்பாத்திருக்காங்க, ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இன்டர்வியூ ஷோ அதுன்னு சொல்லிட்டு செலிபிரிட்டி ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிதான் ஏதோ ஒரு ஷோக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காருதா பெனி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது ஏதோ லெட்டர் மேன் ஷோவா. ஏஜென்ட் சொன்னதா சொல்றாப்ல, வா அப்ப நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பெனி சொல்ல, இல்ல நான் வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க நேரடியாவே போய் பேசல, ஜஸ்ட் ஒரு ஹாலோகிராம் ரிமோட் மாதிரி தான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க யாரு என்ன எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு புறாப்பேலும் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இவங்க ஏன் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் புரியல. பென்னு மேற்கொண்டு கடலை போட பார்க்க நம்ம டீமாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். நம்ம டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு தண்ணியில குச்சிடுறா. கடைசி நேரத்தில் கடலை போடுறதுக்குள்ள கடலை வெண்டாலே ஐயா. குவென்னும் கெவினும் வரதை காமிச்சு இந்த எபிசோட் இதோட இங்க முடியுது. இந்த சீரீஸ்ல 4 எபிசோட் தான். மற்ற எபிசோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்து செக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.